கடந்த 1921ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் தான். இந்தியாவிலே நம்ம தமிழகம் தான் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவில் பெண்களுக்கான வாக்குரிமை கொடுத்துருக்கு. இப்படி பெண்களை புனிதமாகவும் ஒரு மரியாதையும் பார்க்குற நாடு தான் நம்ம தமிழகம். நம்ம இப்போ இந்த 30வது சட்டமன்ற தேர்தலை நடத்துகிற நம்ம தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு பெண் தான், அர்ச்சனா பட்நாயக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவினுடைய நிதி அமைச்சராக இருக்கிற நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெண் தான். இப்படி பெண்களுக்கான முக்கியத்துவம் தான் தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பெண்களை தாயாகவும் கடவுளாகவும் பார்க்குற மனப்பான்மை நமக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி ஒரு திட்டத்தை தான் இப்போ நம்ம மத்தியில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் 33% பெண்களுக்கான இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு நேற்று முன்தினம் தாக்கல் பண்ணாங்க. நம்ம திமுக அரசு அதற்கு ஆதரவு அளிக்காமல் அதனுடைய சேர்ந்த கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து பெண்களை மேலும் வளர விடாமல் செய்கிறாங்க. பெண்கள் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு எல்லா துறையிலும் நிறையா வளர்ந்து வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஆண் ஆதிக்கம் நிறைந்த அரசியலில் மட்டும் அவங்களால பெருசாக வளர முடியல. அப்படி பெண் வளர்றதை ஒரு வீட்டில் இருக்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து நிறையா ஊராட்சியில் பெண் தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் அங்கே யாருமே பெண் தலைவர்கள் வேலை பார்க்க விடுறதே கிடையாது. எல்லாமே அங்கே போய் கணவன் மாதிரி அவங்க கூட இருக்கிற ஆண்கள் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கான ஒரு நிர்வாகத்தை கொடுக்கறதே கிடையாது. ஒரு குடும்பம் அப்படின்னீங்கனாலும் நம்ம அதிகமாக சம்பாரித்தாலும் கம்மியாக சம்பாரித்தாலும் நம்ம அதை எடுத்து கொண்டு போய் வீட்டில் மனைவிட்டையும் அம்மாட்டையும் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தில் அந்த குடும்பத்தை நடத்தி அதுலேயும் மிச்சம் பண்ணி ஒரு சேமிப்பு வைக்கிறவர் தான் ஒரு பெண். அப்படி தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெருமைப்படுத்த வேண்டிய பெண்ணை இப்போ இந்த ஒரு 33% இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு சொல்லி மோடி எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனால் இவங்க ஒரு அரசியலுக்காக அதை எதிர்த்துட்டு கொடுக்கக்கூடாது, நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை அதிகப்படுத்தக்கூடாது, இருக்கிற இடத்துல கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நொண்டிச்சாக்கு சொல்லி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சிந்திக்கணும். பெண்களுக்கான முக்கியத்துவத்தை யார் கொடுப்பாங்களோ அவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தாதான் சரியாக இருக்கும். வரப்போகிற தேர்தலில் மக்கள் சிந்தித்து வாக்களிக்கணும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.